ஒரே இடத்துல 5000 முதலையா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட இடம் தாங்க நம்ம சென்னை முதல்ல பண்ண. வாங்க பார்க்கலாம். ஒன் டே ட்ரிப்பாக இன்றைக்கி போன இடம் தாங்க நம்ம சென்னை முதல்ல பண்ண. அங்கே போனோம் அப்படின்னா 5000 முதல்ல கிட்ட எல்லா வகையான முதலைங்களும் பார்க்கலாங்க, லைவாக பார்க்கலாம். பாருங்களேன், அந்த தண்ணிக்குள்ளே 2 முதல்ல வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அது மட்டும்தான் உயிர், மேலே இருக்கிறது வந்து இறந்து போனது அப்படின்னு நான் நினச்சேங்க. ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தா எல்லா முதலைங்களும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் தாங்க. பார்த்தா இறந்து போன மாதிரியே இருக்குங்க. அந்த மண் தரையில் படுத்துருக்கிறதெல்லாம் பாருங்களேன், பார்க்கும் போதே பார்த்தா ஒரிஜினல் மாதிரியே இல்லை. நான் கூட டூப்ளிகேட் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்ததுனா எல்லாமே ஒரிஜினலுங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு ஒரிஜினலா அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஏன்னா இறந்து போன பொம்மை மாதிரி தான் பார்க்குறப்ப இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரிஜினல் தான். உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன், லைவாகவே பாருங்கள். இது நம்ம சென்னை ஈசிஆர் ரோட்டில் தாங்க இருக்குது. ஒன் டே ட்ரிப்பாக வந்தீங்க அப்படின்னா ஒன் டே ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கலாங்க. எல்லா வகையான முதலையும் இருக்கும். இங்கே பார்க்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா குட்டீஸ் இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஃபுல்லாகவே முதல்லக்குள்ளே வந்து கம்பி வலை வந்து போட்டு வச்சுருக்காங்க. நம்ம கை நீட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அங்கே டேஞ்சரஸ் போர்டு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த தண்ணிக்குள்ளே எல்லாமே முதல்ல தாங்க இருக்குது. இங்கே சின்ன ஆமையிலேருந்து பெரிய ஆமை வரையும் எல்லாமே இருக்குங்க. தண்ணிக்குள்ளே நீந்திட்டுருக்கு பாருங்க. இங்கே நம்ம எங்கே சுற்றி பார்த்தாலும் வந்து முதலைங்களை தான் பார்க்க முடியும். ஸோ எல்லாமே லைவாக பார்க்குறப்ப என்ஜாய் பண்ணலாம். வீடியோஸ், ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ குட்டி ஆமைங்கள்லாம் அப்படியே நீந்திட்டுருக்கு பாருங்க. அப்படியே பார்த்துட்டு இந்த சைடு வந்தால் உள்ள செடிக்குள்ளே ஒரு முதல்ல படுத்துருக்கு பாருங்க. பார்க்க டூப்ளிகேட் மாதிரியே இருக்குங்க, ஆனால் ஒரிஜினல் தான். அப்படியே பார்த்துட்டு சுற்றிலும் இந்த சைடு டர்ன் பண்ணி வந்தோம்னா இங்கேயும் முதலைங்க தான். எல்லா இடத்துலையும் பார்க்குற இடம் ஃபுல்லாக முதலைங்க தான் இருக்குது. இங்கே ஒவ்வொரு வகையான முதலையுமே இருக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, போர்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்குறப்ப எல்லாமே பார்த்துக்க முடியும். ஒரு வழியாக நானும் ஹஸ்பண்டும் எல்லா முதலைங்களும் இருக்கிற இடம் எல்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு தென் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு நின்றுட்டுருந்தோம். அப்படி இருந்தாலும் நம்ம அந்த சைடு போனாலும் எங்கே பார்த்தாலும் முதலைங்க தான் இருக்கும். அப்புறம் ஒரு வழியாக எல்லா முதலைங்களையும் பார்த்துட்டு எண்டில் கடைசியாக இருக்கிறத வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த எண்டு வரைக்குமே ஃபுல்லாகவே போயிட்டு நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பார்க்கலாம். இந்த தண்ணிக்குள்ளே பாருங்கள் ஒரு முதல்ல படுத்துருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம வந்து அது ஒரிஜினலாக அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனால் எல்லாமே ஒரிஜினல் தாங்க. இந்த சைடு அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கே 2 பேர் படுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் முதலையெல்லாம் பார்த்துட்டு சரிங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்பாட்க்கு ஒன்று போகணும். ஸோ அதனால் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து முதலோட பற்கள் எல்லாமே வந்து அப்படியே ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. முதலையோட தோல் எல்லாமே வச்சுருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபுல்லாகவே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னா மகாபலிபுரத்துக்கு கிளம்பியாச்சு. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரையும் முதல்ல பண்ண பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே மகாபலிபுரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஃபுல்லாக வந்து எல்லாமே சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தேங்க.
அப்புறம் மகாபலிபுரம் அந்த மணிக்கூண்டு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே நம்ம ஏறி பார்த்தோம் அப்படின்னா அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே பார்க்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு டிக்கெட் பண்ணி அதுக்கு மேலே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அந்த சிற்பங்கள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி தான் இந்த கல்லில் இப்படிலாம் பண்ணாங்களோ அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஃபுல்லாகவே. நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து மகாபலிபுரம் வந்து போயிருக்கேன். அதை முடிச்சுட்டு அப்படியே நடந்தா போக ஆரம்பிச்சிட்டேங்க. அந்த சைடு போனால் ஃபுல்லாகவே அப்படியே காடு மாதிரியான இதெல்லாம் இருக்கு இல்லையா, கல் எல்லாமே. நடந்து நடந்து கால் வலி தாங்க முடியலங்க. அப்படி இருந்தும் நடந்துகிட்டே போயிட்டே இருந்தோம். ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கால் வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த சிற்பங்கள்லாம் பாருங்களே, ஒவ்வொன்றும் எவ்வளோ யூனிக்காக எப்படி தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கிற மாதிரியே இருக்குல்ல. இந்த குகைக்குள்ளே ஒவ்வொன்றும் போயிட்டு நம்ம பார்க்கலாம், ஒவ்வொன்றுமே பார்க்கலாம். ஃபுல்லாகவே அந்த கருங்கல்ல எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்களேன். அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா இதில் பாருங்கள் ஒவ்வொன்றும் அந்த இதெல்லாம் எவ்வளோ யூனிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு திரும்ப திரும்ப எத்தனை டைம் பார்த்தாலுமே நம்ம வந்து ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. நான் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இங்கே போயிருக்கேன். அப்படி எல்லாமே அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் உள்ளே போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்தோங்க. எல்லாருமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக மேலே வந்து மணிக்கூண்டு மேலே ஏறிட்டு அந்த வியூ பாயிண்ட் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லாமே அப்படியே கவர் பண்ணி தெரியுதில்ல, செம்மையாக இருக்குது பாருங்கள். ஃபைனலாக வந்து வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க. டாட்டா.